விநாயகர் என்றால் உடனே நினைவுக்கு வருவது யானை முகமும் அதன் உருவமும் தான். பல கஷ்டங்களையும் தடைகளையும் நீக்கும் இந்து கடவுளாக பிரார்த்திக்கப்படுபவர் விநாயகர். அதனால்தான் எந்த நேரத்திலும் எந்த தொழில் ஆரம்பித்தாலும் முதலில் விநாயகரை வழிபடுவது வழக்கமாக உள்ளது. கேரள மாநிலத்தில் குன்னங்குளத்தின் அருகில் உள்ள திருச்சூர் ஜார்ஜ் சர்ச்சின் ஆண்டு விழா நடைபெற்றது. இதில் என்ன வியப்பென்றால் கிறிஸ்துவ விழாவுக்கு இந்து கடவுளாக கருதப்படும் யானைகள் அதிக அளவில் பங்கேற்றதுதான். யானைகள் மீது அமர்ந்து செல்வோர் குன்னங்குளம் சர்ச்சின் படத்தை ஏந்தி செல்கின்றனர். கிறிஸ்துவ விழாக்களில் யானைகள் பயன்படுத்தப்படுவதால் கடவுளே நேரில் வந்து ஆசீர்வாதம் வழங்குவதாக மக்கள் நம்புவதாக திருச்சபையின் பேராயர் இசாக் பிரகாஷ் தெரிவித்தார். The main attraction of this Perunal or the feast is the submission of more than 60 elephants. இந்த பழமை வாய்ந்த கிறிஸ்துவ சர்ச்சின் ஆண்டு விழாவில் கிறிஸ்துவ மக்கள் மட்டுமின்றி இந்து முஸ்லிம் உள்ளிட்ட பல்வேறு மதத்தினரும் வெளிநாடுகளில் இருந்து வந்தும் கலந்து கொண்டனர். விழாவில் இந்து முறைகள் படி மேளதாள வாத்தியங்களும் முழங்கப்பட்டன. இந்த விழாவை எப்போதும் தவற விடுவதில்லை என்றும் இதுபோன்ற விழாக்கள் மகிழ்ச்சியை அளிப்பதாகவும் பொதுமக்கள் கருத்து தெரிவித்தனர். അടിപൊളി പള്ളിപ്പെരുന്നാളിൽ പങ്കെടുക്കാറുണ്ട്. ഈ പള്ളിപ്പെരുന്നാളിലെ ഏറ്റവും വലിയ പ്രത്യേകത എന്ന് പറഞ്ഞാൽ അതായത് ജാതി മത ഭേദമന്യേ എല്ലാവരും ഒത്തൊരുമിച്ച് പങ്കെടുക്കുന്ന ഒരു വലിയ ആഘോഷം തന്നെയാണ്. இதுபோன்ற விழாக்கள் தான் பல்வேறு ஜாதி மதத்தினர் மத்தியில் சகோதரத்துவத்தை ஏற்படுத்துகிறது. இந்த கிறிஸ்துவ விழாவில் ஜாதி இல்லை, மதமும் இல்லை, எல்லையும் இல்லை.